Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் ரோசல்ஸாவோட ஒரு ஹெட்ஃபோன்ஸுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மாடல் நேம் வந்து ரோசல்ஸா டிஸ்டன்ட் மவுண்டைன் அப்படின்ற ஹெட்ஃபோன்ஸ். ஸோ ஆல்ரெடி இதுக்கான நம்ம ஒரு ஷார்ட்ஸ் அன்பாக்சிங் போட்டிருக்கோம். அண்ட் அதில் அந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பாக்ஸோட பேக்கேஜில் என்னென்ன இருக்குது அண்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் சொல்லியிருக்கோம். அண்ட் வீடியோட லிங்க் வந்து ஐகார்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா ஒரு லைட் வெயிட்டாகவே வந்து இருக்குது. அண்ட் இது ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. நல்லா ஒரு கிளாஸாக ஸ்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸோட எல்என்ஆர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல். அண்ட் இயர் கப்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயும் வந்து இருக்கும். மேபி இயர் கப்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா புது இயர் கப்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் மேலே இருக்கிற ஹெட் பேண்ட் வந்து ரொம்பவே தின்னாக தான் வந்து இருக்குது. லைட்டாக வந்து ஒரு குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் மாட்டி இருக்கிற மாதிரி தெரியாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 1 hour எந்த ஒரு பெயினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதில். ஸோ அது வரைக்கும் யூஸ் பண்ண முடியுது. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து காது வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு திரும்ப எடுத்து நம்ம வேர் பண்ணி திரும்ப ஒரு 1 hour அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ இது டேரெக்டாக காது மேலே ஹிட் ஆகிறதுனால காது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி வந்து இருக்குது. நல்ல ஒரு ஃபிக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேபி கீழே குனிறது அந்த மாதிரி பண்ணும்போதும் ஈஸியாக வந்து நெக் பேண்ட் வந்து விழாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு டைட்டான ஃபிக்ஸிங் வந்து இருக்குது ஹெட்டில் வந்து வியர் பண்ணும்போது. அண்ட் உங்களோட ஹெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது நீங்கள் மேனுவலாக அப் டவுன் பண்ணி உங்களோட ஹெட் அண்ட் இயர் சைஸ் பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கேபிள் வைஸ் உங்களுக்கு ஒரு பிரைடட் டைப் ஆஃப் பிளாக் கலர் கேபிள் வருது. அண்ட் இந்த கேபிள் ஒரு கண்ட்ரோல் பாக்ஸும் வந்து இருக்குது. இது யூஸ் பண்ணி பேசிக்காக ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் கால்ஸ் கூட வந்து பேசலாம். அதில் மைக்ரோஃபோன் சப்போர்ட் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து 3.5 ப்ளக்கில் தான் வருது. ஸோ உங்கள் ஃபோனில் 3.5 இருந்தால் அதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஒரு டேக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது கொஞ்சம் சவுண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல டேக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சவுண்டிங் பவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MMCX அப்படின்ற கனெக்டர் வழியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அது கனெக்ட் பண்ணுறது வந்து ஈஸி தான். ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு கிளிக் சவுண்ட் வரும். அப்படி வந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அடுத்து இப்போ மெயினாக இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பர் பேலன்ஸ்டுன்னு வந்து சொல்லுவேன். அண்டு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து பெஸ்ட் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டர். நான் வந்து இப்போதைக்கு இந்த EPC TP35 டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ ஹைரஸ் மியூசிக்லாம் ப்ளே பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு க்ரீன் சிக்னல் வரும். ஸோ அப்படின்னா ஹை குவாலிட்டி அந்த ஹை ரெசல்யூஷனில் சாங்ஸ் வந்து ஹெட்ஃபோன்ஸுக்கு போகுதுன்னு அர்த்தம். அண்ட் இதில் 40 mm டிரைவர் இருக்கிறதுனால நல்ல ஒரு செம்மையான ஒரு பவர்ஃபுல் சவுண்டிங் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும், ப்ளஸ் பவர்ஃபுல்லாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக 3.5 ப்ளக் வழியாக கேட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் வந்து இருக்கும். பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா டேக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக கிடைக்கும். அண்ட் இப்போ அடுத்து வந்து ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா ஸோ பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாகவே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு லோவர் பேஸில் இருக்கிற உங்களுக்கு பேஸ் கிட்டாராக இருக்கட்டும், பேஸ் லைனில் வர மற்ற பீட்ஸ் எஃபெக்ட் இது எல்லாமே வந்து செம்ம பஞ்சியராக நல்லா பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வோக்கல்ஸுக்கு மிட்ஸ் அண்ட் ட்ரபிள் ரெண்டுமே முக்கியம். அது ரெண்டுமே இதில் நல்லா பேலன்ஸ்டாகவே வந்து இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ மிட்ஸ் மட்டும் கம்மியாக இருந்து ட்ரபிள் அதிகமாக இருந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. மிட்ஸ் கரெக்டாக இருக்கிறதுனால வோக்கல்ஸ் வந்து நல்லாவே அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அந்த எங்கெல்லாம் நிறுத்தி நிதானமாக பாடணும் அந்த மாதிரி விஷயமும் நல்லா இருக்குது. அண்டு ட்ரபிள் நல்லா இருக்கிறதுனால அந்த அப்பர் மிட் ரேஞ்ச் அண்ட் லோவர் ட்ரபிள் போர்ஷன் அங்கே நல்லாவே இருக்குது. அதனால வோக்கல்ஸ் கிளாரிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபீமேல் சிங்கர் வாய்ஸ்லாம் எங்கெல்லாம் ஒரு ஷார்ப்பாக வேணுமோ அது எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு விஷயம் இதில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஒரு வோக்கலோட எக்கோஸ் வந்து இப்போ ஒரு லிரிக்ஸ் பாடி முடிச்சோன்னா அதே லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே அப்படி படரும். அந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வந்து டாப்பில் எதிரொலிக்கிற அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து இதில் கேட்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக கேட்குது. அது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆனால் கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு அல்ட்ரா கிளாரிட்டி இருக்குன்னு வந்து சொல்லுவேன். அண்ட் சேம் டைம் பேஸும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் ரொம்ப வந்து இதில் ஒரு வார்ம்த் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ பேஸில் வந்து ரொம்ப ஒரு கும்முன்னு ஒரு வார்ம்த் எஃபெக்ட், ஒரு ஸ்மூத்னஸ் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப இருக்காது. ஓரளவுக்கு தான் அந்த ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது ஓவராலாக வந்து ஒரு பிரைட் அந்த மாதிரி ஒரு டோனாலிட்டி அந்த மாதிரியும் வந்து சொல்லலாம் இதோட சவுண்டிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா ஒரு அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வோக்கல்ஸ் வந்து நல்லா ஹெட் சென்டர்லேருந்து வர மாதிரி தான் வந்து அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. நான் வந்து ஒரு ஹை குவாலிட்டி அந்த EPC TP35 டேக்கில் தான் யூஸ் பண்ணேன். இல்லை நீங்கள் 3.5 ப்ளக்கில் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக வந்து வோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போது இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ் டாப்பில் இருக்கிற மாதிரி வந்து தெரியும். அண்ட் எல்என்ஆர்லேயும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. எல்லா சவுண்ட்ஸ்
நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கிறதுனால வோக்கல்ஸுக்கும் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அண்ட் இமேஜிங்கும் சவுண்ட்ஸ் எங்கெந்தெல்லாம் வருது அந்த மாதிரி விஷயத்தையும் நல்லாவே நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் உணர முடியும். ஒரு ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ் ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மையாக ஹை ஃபர்டிலிட்டியில் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரோசல்ஸா டிஸ்டன்ட் மவுண்டன் ஹெட்ஃபோன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் இதோட அன்பாக்சிங் பார்க்கணும் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் ஐ கார்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் வீடியோவில். இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வரீங்க அப்படின்னா. அண்ட் அவ்வளோதான் வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.